கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 115வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் இடைப்படுகிற வார்த்தை, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் வத்திக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம அநேக நாட்களாக நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம். நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம். நம்ம பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். நம்ம பிள்ளைகளோட நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டுமே என்று சொல்லி நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் வத்திக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. அதாவது உங்களையும் ஆசீர்வதித்தது இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதனால் நீங்கள் படுகிற கவலைகள் எல்லாவற்றையும் விலக்கி வைத்து விட்டு தேவனிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே, நல்ல இடத்துல என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு நான் திருமணத்துக்காக நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இல்லை உங்களை பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து தான் சொல்கிறாங்க, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் வத்திக்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இல்லைனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது குறைவுகளாக இருக்கலாம், அதையும் கூட தேவன் உங்களுக்கு நிறைவாய் ஆண்டவர் மாற்றி தரப்போறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போறாருங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். தேவனிடத்தில் ஐக்கியமாகணும், தேவனை நம்பணும். இயேசு கிறிஸ்து இடத்துல போனால் என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் தேவன் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் மேலே வைக்கும் பொழுது தேவன் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவன் நடத்துவாங்க. உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறாங்க. அப்போ இந்த தேவனை மட்டும் நீங்கள் நம்பி வரும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வத்திக்க செய்வாங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.